நமக்கெல்லாம் அப்பா யாரு உள்ளே ஆடிக்கொண்டிருக்கிறானே, ஊர்துவ தாண்டவ புரீஸ்வரன் சுவாமி காளிக்காக ஆடினாராம். ஆடினார் காளிக்கான ஆலங்காட்டு அடிகளாரேன்னு சொல்லுவார். ஆனா ஒரு கல்லிலேயே 2 மாங்காய் அடிச்சவன் ஈசன். காளியருடைய ஆணவத்தையும் அடக்கணும், காரைக்கால் அம்மையாருடைய பக்தியையும் இயக்கணும். 2 பெண்ணு தானப்பா. காரைக்கால் அம்மையாரும் பெண்ணுதான், காளியும் பெண்ணுதான். ஆனால் ஒருவர் பக்தியினால் ஈசனை பணிய வைத்தார், ஒருவர் ஆணவத்தினால் ஈசனை அடக்க நினைத்தார். அவர் அடங்கி போனார். இந்த திருவாலங்காட்டில் சும்பன் நிசும்பன் 2 அசுரர்கள் இருந்தார்கள். 2 அசுரர்கள், சும்ப நிசும்பர்கள்னு பேர். அந்த 2 அசுரர்கள் இந்த ஆலமர சுடுகாட்டுல, ஆலமர வனத்துல முனிவர்களுக்கெல்லாம் இடைஞ்சல் பண்ணாங்க. இந்த இடத்துல கார்கோட முனிவர்னு ஒரு முனிவர் இருந்தார், முஜ்ஜீவ கார்கோட முனிவர்னு. அவர் தவம் செய்கிற பொழுது இந்த சும்ப நிசும்பன் என்கிற 2 அசுரர்களும் அவர்கள் தவத்தை குலைத்தார்கள். இப்ப தவத்தை குலைக்கும் போது அந்த முனிவர் பார்த்தார், நேர சுவாமி கிட்ட போய், யார் உள்ள இருக்கிற ஆலங்காட்டு பெருமான்கிட்ட போய், சுவாமி நாங்க இப்படி தவம் செய்யறோமே, எங்களுடைய தவத்திற்கு இடையூறாக இந்த 2 அசுரர்களும், சும்ப நிசும்பனாகிய இந்த அசுரர்கள் எங்களை தொல்லை செய்கிறார்களே, அவர்களையெல்லாம் நீங்கள் சம்ஹாரம் செய்யணும்னு இந்த கார்கோட முனிவர் தவம் செய்தாராம். உடனே அம்பிகை நம்முடைய சுவாமி பார்த்தார், நேர அம்பிகையை பார்த்தாராம். அன்னை வண்டார் பூங்குழலி, வண்டுவார் குழலி. அம்மா பார்த்தாங்களா கோபத்தோட. அம்பிகையினுடைய கோபத்துல 8 கரங்களோடு கோரை பற்களோடு ஒரு பெண் வந்து அவதாரம் செய்தால், அந்த பெண் தான் மகா காளியாக அவதாரம் எடுத்தார். மகா காளி. அந்த காளி இந்த வனத்திற்கு வந்து சும்ப நிசும்பர்களை எல்லாம், சும்ப நிசும்பர்களை சம்ஹாரம் செய்து அந்த கோபம் தனியாமல் இந்த இடத்துல ஆடிக்கொண்டிருந்தாலாம். காளி அசுரர்களை அழித்த பின்மாலும் கோபம் தனியல. இப்ப சுவாமி பார்த்தார், இந்த காளியினுடைய கோபத்தை தணிச்சாதான் இந்த உலகம் உய்யும். காளியினுடைய கோபத்தை தணிக்கலன்னா உலகமெல்லாம் என்ன ஆகிறது? அப்ப என்ன செய்யறதுன்னு பார்த்தார். வேர்காளிக்கு ஊட்டான்கான் சாடலோன்னார் மணிவாசகர். அப்ப காளியினுடைய கோபத்தை, அந்த கதத்தை அடக்குவதற்காக சுவாமி அப்படியே கைலாயத்துல இருந்து வந்து ஜங்குன்னு குதிச்சார். டான்ஸ் ஆடி மயக்கிற ஒரே கடவுள் நம்முடைய சுவாமி தான். நம்ம பாட்டு பாடுறதுக்கே முடியல, எங்க டான்ஸ் ஆடுறது? சுவாமி உள்ள வந்த பிறகு காளி பார்த்தாலாம், ஓ நீ என்னை விட பெரிய ஆட்டக்காரனோ. குறிப்பா பரதநாட்டியத்துல பெண்களை விட ஆண்கள் தான் பிரமாதமா ஆடுவாங்க. ஆனா வீட்டுல நேர்மாறா ஆடுவாங்க. வீட்டுல ஆண்கள் ஆட மாட்டாங்க. சில வீட்டுல பெண்கள் ஆடுவாங்க, சில வீட்டுல ஆண்கள் ஆடுவாங்க, சில பிள்ளைங்க ஆடும். அந்த மாதிரி டான்ஸ் அப்படின்னு சொன்னாவே, பரதம் அப்படின்னு சொன்னாவே அது ஆண்களுக்கு பொருந்திய ஒரு நாட்டியம் அது. இப்ப சுவாமி வந்தாராம். சுவாமி ஆடிக்கிட்டே இருந்தார். நிறைய காளிக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தார், நீ ஆடு. சுவாமி தோத்துக்கிட்டே இருந்தாராம். இப்போ கோபம் என்னாச்சு? தணிஞ்சு போச்சு. யாருக்கு? காளிக்கு. எங்கேயோ இருந்த கோபம் இப்ப அந்த நாட்டியத்தின் மேல ஆர்வம் வந்ததுனால, இப்ப நாட்டியத்துல தோத்து போயிடுவோமோ நினைச்சுக்கிட்டு இந்த காளி தன்னை மறியாமல் எத்தனை தந்திரம் இருக்கிறதோ அதெல்லாம் போட்டு ஆடினாலாம் இந்த காளி. இப்ப சுவாமி பார்த்தார், இப்படியே போனா என்ன ஆகிறது? எத்தனை யுகத்துக்கு, எத்தனை வருஷத்துக்கு, எத்தனை யுகத்திற்கு இந்த நாட்டியம் ஆடுவது அப்படின்னு ரொம்ப தவிச்சு போய் பார்த்தாரா. தன்னுடைய காதல இருக்கிற குண்டலத்தை அவிழ்த்து கீழே போட்டார். உடனே காளி பார்த்தா, ஓ இது ஒரு நாட்டியத்துல ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு காளியும் தன்னுடைய காதல இருக்கிற குண்டலத்தை அப்படி கலட்டி வீசினாலாம். இப்ப சுவாமி பார்த்தார், தன்னுடைய கால் அப்படி தடவி இந்த தன்னுடைய இடதுகால்னால அப்படி தடவி அப்படி காலை தூக்கி தன் தோட்டை அணிந்து கொண்டானாம் எல்லாம் வல்ல ஆலங்காட்டு அப்பன். இப்ப ஆண்கள் காலை தூக்கி ஆட முடியும், பொம்பளைங்க ஆட முடியுமா? இப்ப காளி பார்த்தால், தான் பெண் என்று உணர்ந்தால், பெருமானை கண்டால், தன் கையை கீழே கவிழ்த்தால், நாணினால், வெக்கினால், கோபம் தணிந்தாள். இப்ப சுவாமி பார்த்தார்,
நீ மட்டும் இங்க வரலன்னா நான் வந்திருக்க மாட்டேன். அதனால என் பக்கத்திலேயே நீ இரம்மா. உன்னை யார் பார்த்து கொண்டு வருகிறார், உன்னை முதல்ல பார்த்த பிறகுதான் என்னை வந்து பார்க்கணும்னு ஒரு வரத்தை கொடுத்து இந்த குளத்தங்கரையில மகா காளிக்கு ஒரு இடத்தை வழங்கிய உத்தமன் எல்லாம் வல்ல ஆலங்காட்டு அப்பன். அப்பேற்பட்ட ஆலங்காட்டு அடிகளாருடைய இன்றைய குரு பூஜையில நான் பொதுவாக நிறைய நிகழ்ச்சிக்கு போனா எனக்கு நேரம் பத்தாது. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகணும். ஆனா இன்னைக்கு இந்த விழா அரசு விழாவாக நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக